கண்ணுக்கு பசிக்கும், உள்ளத்தில் இருந்து பெருமூச்சுண்டாகும் அப்படிங்கிறத சொல்லி நாம் கடந்த ராத்திரில் முடித்தோம். 7 வகையான பெருமூச்சுண்டுன்னு நான் சொன்னேன். எத்தனை வகையான பெருமூச்சு? 7 வகையான பெருமூச்சு பைபிளில் உண்டுன்னு சொன்னேன். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறத தொடக்கத்தில் சொல்கிறேன். முதல்ல நாம் தியானிக்க போகிறது பெருமூச்சுகள். எதை தியானிக்க போகிறோம்? பெருமூச்சுகள். அடுத்து அதை தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறது மதுபான வெறி. எதை தியானிக்க போகிறோம்? மதுபான வெறி. அதையும் தியானிச்சுட்டு அடுத்து நாம் தியானிக்க போகிறது இயேசுவின் தாகமும் பசியும் அவர் கொடுக்கும் ஆகாரமும். இயேசுவின் தாகமும் பசியும் அவர் கொடுக்கும் ஆகாரமும். இவ்வளவும் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கடந்த நாளில் கடைசியாக தியானித்தது 1 பாவியின் பெருமூச்சு. என்ன தியானித்தோம்? பாவியின் பெருமூச்சு. ரோமர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். நம்ம 2வது தியானித்தது பாதாளத்தின் பெருமூச்சு. ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் கிடந்து பெருமூச்சு விடுறான். நம்ம 3வது தியானிக்க தொடங்கினோம் பரிசுத்தவான்களின் பெருமூச்சு. அதுக்கு முன்னே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இன்னைக்கு 3வது உள்ளது நான் கடைசியில் சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம 3வது தியானிக்க போகிறது தீர்க்கதரிசியின் பெருமூச்சு. யாரோட பெருமூச்சு? தீர்க்கதரிசியின் பெருமூச்சு. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை கொஞ்சம் கையில் எடுங்க. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு தீர்க்கதரிசி பெருமூச்சு விடுறான். யோனா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். யோனா 2:9. நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன். நான் பண்ணின பொருத்தனைய செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். ரட்சிப்பு கர்த்தருடையது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது யாரை கொண்டு எங்கே வச்சா ஜெபம் பண்ணணுமோ அவங்கள கொண்டு அங்கே வைப்பார். ஜெயிலில் போட்டால் ஆராதிப்பணுன்னா எங்கே போடுவார்? ஜெயிலில் போடுவார். அப்போது மீனுக வயிற்றுக்குள்ளே போட்டால் அங்கே இருந்து ஜெபம் பண்ணுவார்கள்னு தெய்வம் நினச்சா எங்கே கொண்டு வைப்பார்? மீனுக வயிற்றுக்குள்ளே. உலகத்தில் ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருந்து ஜெபம் பண்ணது யார்? யோனா. ஃபயர் ப்ரூஃப், ஏர் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், ஃப்ரீ ஏசி, ஃப்ரீ அக்கமடேஷன். யாரை கண்டும் பயப்படண்டா. எலக்ட்ரிசிட்டி மட்டும் இல்லை, எலக்ட்ரிசிட்டி மட்டும் இல்லை, கும்மிருட்டு. என்ன மட்டும் இல்லை? எலக்ட்ரிசிட்டி மட்டும் இல்லை, மீதி எல்லா ஃபெசிலிட்டியும் உண்டு. அதுக்குள்ள அந்த பாய் பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு உள்ள முழங்கால் படிடுறான். முழங்கால் படிட்டுட்டு சொல்கிறான், ஆண்டவரே ஒழுங்கா கூட்டத்துக்கு போவேன், ஒழுங்கா காணிக்க கொடுப்பேன், ஒழுங்கா பாடுவேன், ஒழுங்கா ஜெபம் பண்ணுவேன், ஒழுங்கா பொருத்தனைகளை செலுத்துவேன். இந்த ஒரு தடவைக்கு மட்டும் அடியனை வெளியே கொண்டு வரணும். கர்த்தர் சொன்னார் வாய்ப்பில்லை. கர்த்தர் என்ன சொன்னார்? வாய்ப்பில்லை. ஜெபம் பண்ண தொடங்கி 24 மணி நேரம் ஆச்சு. ஜெபம் பண்ண தொடங்கி 24 மணி நேரம் ஆச்சு. மீனுக வயிற்றுக்குள்ள ஆக்சிஜன் குறைஞ்சிட்டே வருது. ஆக்சிஜன் குறைஞ்சிட்டு வர வர இவன் ஊக்கத்தை கூட்டுறான், போராடுகிறான். ஆண்டவரை எப்படியாவது 48 மணி நேரம் ஆச்சு, வாய்ப்பில்லை. 48 மணி நேரம் ஆச்சு, வாய்ப்பில்லை. பார்த்தீங்களா? எல்லா பக்கமும் சிக்கல் ஆச்சுன்னா, இந்த வார்த்தையை கவனிங்க, எல்லா பக்கமும் சிக்கல் ஆச்சுன்னா எவனும் ஜபிப்பான். எல்லா பக்கமும் சிக்கல் ஆச்சுன்னா எவனும் ஜபிப்பான். ஐசியூக்கு டோருக்கு முன்ன கொண்டு நிறுத்தினாதான் ஜபம் பண்ணணும்னு நினைச்சா அங்க நின்று ஜபம் பண்ண வேண்டி வரும். சில ஆட்கள் எல்லாம் ஸ்கேனிங் சென்டர்ல உள்ள சேர்ல இருந்தா ஊக்கமா போராடுகிறது, ஒன்றும் இல்லாமல் போவதாக. அப்படி உண்டுன்னா வெளிப்படாமல் போவதாக. ஏன் அப்படி உண்டுன்னா வெளிப்படாம போகணும்னா நீ என்னத்துக்கு பைசா கொடுக்கணும்?
5000 ரூபா 6000 ரூபாய் கொண்டு கட்டி ரிசிப்டும் கையில வாங்கி வச்சுட்டு ஒன்னும் வெளிப்படாமல் போவதாக எண்ணு. அங்க போய் உட்கார்ந்து என்ன ஜெபம் பண்ணணும்? சத்துரு ஒன்றையும் மறைக்காமல் இருப்பானாக. பிரைஸ் தி லார்ட். உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம ஸ்டாண்டர்டு, விஐபி, மானம் எல்லாம் நமக்கு மறக்கும். எப்போ? வெளியே வர முடியாத சிக்கல் அகப்படும்போ. 72 மணி நேரம் ஜெபம் பண்ணினா அந்த ஜெபத்தினுடைய முடிவு ஒரு பெருமூச்சு. அது என்ன பெருமூச்சு தெரியுமா? ரட்சிப்பு கர்த்தருடையது. வலது கையை உயர்த்தி பிடிங்க, உயர்த்தி பிடிங்க. நீங்க எந்த சிக்கல்ல இருக்கலாம், நீங்க மன அழுத்தத்தில் இருக்கலாம், நீங்க பயத்தில் இருக்கலாம், நீங்க பெரிய நோயில இருக்கலாம், நீங்க வெளியே வர முடியாத கடன் பிரச்சனையில இருக்கலாம், நீங்க கட்டுகளுக்கு நடுவில் இருக்கலாம், எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கலாம். இப்ப பரிசுத்த ஆவியின் நிறைவில் சொல்றேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. சத்தம் உயர்த்தி ரட்சியும் கர்த்தாவே கூப்பிடுங்க, ரட்சியும் கர்த்தாவே. வாயை திறந்து கூப்பிடுங்க, ரட்சியும் கர்த்தாவே. உங்க புருஷனை ரட்சிக்க தெய்வத்தால முடியும், உங்க மனைவியை ரட்சிக்க தெய்வத்தால முடியும், உங்க பிள்ளைகளை ரட்சிக்க தெய்வத்தால முடியும். வானத்தின் கீழ பூமிக்கு மேல 740 கோடி ஜனங்களை ரட்சிக்க அருளப்பட்ட ஒரே நாமம் இந்த ராத்திரி நாம் பேசுகிற இயேசு. இயேசு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருக்கும் அருளப்பட்ட ஒரே நாமம் இயேசு. இனி அந்த கை தட்டி சத்தம் உயர்த்தி உங்க குடும்பத்தை ரட்சிக்க தெய்வத்தால முடியும். உன் உடம்புல மறைஞ்சிருக்கிற அந்த கட்டிய கரைய பண்ண தெய்வத்தால முடியும். உன் சரீரத்துல போராடுகிற அந்த பலவீனத்தின் ஆவியை உடைக்க கர்த்தரால முடியும். ஏன்னா ரட்சிப்பு அவருடையது மட்டும். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கவனிங்க. பைபிள்ல ரட்சிப்பின் கூக்குரல் வருகிற பகுதிகளை நான் உங்களுக்கு காட்டித்தாரேன். 1வது ரட்சிப்பின் கூக்குரல் பைபிள்ல எங்க இருந்து வருது தெரியுமா? தேவாலயத்தில் இருந்து வருது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை வசனங்கள், முக்கியமா 6-7 வசனங்கள். அவன் என்ன சொல்றான்? ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். ரட்சிப்புக்கான கூக்குரல் ஆலயத்தில் இருந்து வருகிறது. 50ஆம் சங்கீதம் அதனுடைய 9, 10, 11 வசனங்கள் ரட்சிப்புக்கான கூக்குரல் ஆலயத்திலிருந்து வருகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் நேற்றைக்கு நாம வாசிச்சோம் இல்லையா? ரட்சிப்புக்கான கூக்குரல் பாதாளத்தில் இருந்து வருகிறது. பாதாளத்திலிருந்து. அடுத்த தலையை உயர்த்தி மேல பாருங்க, சிலுவையில தொங்குற கல்லனை பாருங்க. அவன் சொல்றான், என் ரட்சியும் கர்த்தாவே என்ன. அப்ப ரட்சிப்புக்கான கூக்குரல் அது சிலுவையில் இருந்து வருகிறது. இனி சமுத்திரத்துக்குள்ள பாருங்க, மீனின் வயிற்றில இருந்து வருகிறது ரட்சிப்புக்கான கூக்குரல். நீங்க பூமியை பாருங்க, சமுத்திரத்தில் முங்கிக் கொண்டிருந்த பேதுரு மத்தேயு 14ஆம் அதிகாரம் அதனுடைய 29, 30, 31 வசனங்கள்ல பேதுரு கூப்பிடுறாரு, ரட்சியும் கர்த்தாவே. இந்த உலகத்துல இருந்து எல்லா பகுதியிலையும் இருந்து எழும்புகிற மிகப்பெரிய கூக்குரல் ரட்சிப்புக்கானது. காரணம், ஒரே ஒரு ரட்சகர், என் இயேசு மட்டும். அப்போ பெருமூச்சு 1, பாவியின் பெருமூச்சு. பாவி பெருமூச்சு விடுறான். பெருமூச்சு 2,
பாதாளத்தின் பெருமூச்சு, பெருமூச்சு 3 தீர்க்கதரிசியின் பெருமூச்சு, பெருமூச்சு 4 பலவீனனின் பெருமூச்சு. யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஒரு பலவீனன் பெருமூச்சு விடுறான் பாருங்க. யோபு 23:1-2. யோபு பிரதி உத்தரமாக, இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டு தினமாக எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. பாத்தீங்களா, என் தவிப்பு. அவன் பெருமூச்சு விடுறான். காரணம், அவனுக்கு நீ இந்த உலகத்துல இழப்பதற்கு ஒண்ணும் இல்லை. கூட்டுக்காரங்க பல காரியங்கள் சொல்லணும். அதுல ஒரு ஆள் சொன்னது எனக்கு ரொம்ப இஷ்டம். அந்த ஆள் சொல்றாரு, எல்லாம் போச்சுன்னாலும் பரவாயில்லை, சர்வ வல்லவரோடு பழகி சமாதானமாயிரு, அப்பொழுது உனக்கு எல்லாம் திரும்ப கிடைக்கும். நமக்கு மட்டும் கொஞ்சம் நஷ்டம் வந்துன்னா தெய்வத்தை என்னெல்லாம் மோசமா திட்டுவோம் இல்லையா? தெய்வத்தை ரொம்ப மோசமா திட்டும். அவன் அப்படி இல்லை, அவன் சொல்றான், இப்பொழுதும் கர்த்தர் எனக்கு சொக்க தங்கம். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னதே தப்புதான். இப்பொழுதும் கர்த்தர் எனக்கு சொக்க தங்கத்தை போலவும் சுத்த வெள்ளிய போலவும் இருக்கிறார். நான் எவ்வளவு வேதனைப்பட்டாலும் தெய்வத்தை பரிகாசம் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. பலவீனர்களின் பெருமூச்சை கண்டு தெய்வம் அடங்கி இருப்பதில்லை. இப்பொழுது இறங்கி வந்து உனக்கு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள்ல காணப்படுற அடுத்த பெருமூச்சு ரோமர் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். சர்வ சிருஷ்டியின் பெருமூச்சு. ரோமர் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு, தேவனுடைய புத்திரர் வெளிப்படும்படிக்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்துக்கொண்டிருக்கிறது. இயற்கை ஜெபிக்குதாம். நாம் பார்க்கிற பூமி ஜெபிக்குதாம். அதில் காணப்படுகிற மிருகங்கள் ஜெபிக்குதாம். எதற்காக ஜெபிக்குதாம்? ஏதேன் தோட்டத்தின் நிலைமைக்கு எங்களை திரும்ப கொண்டு வரும் ஆண்டவரேன்னு சொல்லி சர்வ சிருஷ்டியும் பெருமூச்சு விடுகிறது. அல்லேலூயா. நான் ஜெபிக்காம படுத்திருந்தாலும் பிரபஞ்சத்தின் ஏதோ ஒரு பகுதியில் இருந்து ஜெபம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. எஸ்தர் தூங்கினாலும் வேற ஒரு ஆளை கர்த்தர் எழுப்ப முடியும். நாம திறப்பில நிற்க வேண்டிய நேரத்தில் திறப்பில நிற்கணும். இல்லைன்னா கர்த்தர் யாரையாவது திறப்பில நிறுத்துவார். அப்போ சர்வ சிருஷ்டியின் பெருமூச்சு. அடுத்து பைபிள்ல சொல்லி இருக்கிற பெருமூச்சு என்ன தெரியுமா? ஆவியானவரின் பெருமூச்சு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். தி groaning of the spirit. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் இன்ன பிரகாரமாய் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு இந்த ராத்திரி உங்க காதுல கேட்க வேண்டியது பிரசங்கியாரின் பிரசங்கம் அல்ல, ஆவியின் பெருமூச்சு. உங்க உள்ளத்துல கேட்க வேண்டியது எனக்குள்ள இருந்து கதறும் ஆவியானவர், எனக்குள்ள இருந்து போராடும் ஆவியானவர், எனக்குள்ள இருந்து சத்தமிடும் ஆவியானவர், ஆராதிக்க தூண்டும் ஆவியானவர், ஜெபிக்க தூண்டும் ஆவியானவர், தேவ பிரசன்னத்துக்கு என்னை இழுத்து கொண்டு வருகிற ஆவியானவர், ஆவியானவர் உள்ள இருந்து பெருமூச்சு விடுகிறார். யாரும் நம்மளை ஜெபிக்க தூண்டலன்னு நினைக்கப்படாது. யாரும் நம்மளை ஜெபிக்க தூண்டுவாங்கன்னு எதிர்பார்க்கவும் கூடாது. ஏன்னா இன்ஜினை உள்ள வச்சிருக்கிறாரு, இன்ஜினை உள்ள வச்சிருக்கிறார். ஆவி பெருமூச்சு விடும். வா ஜெபி. தெய்வத்தை
கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கடை 1 மணி நேரம் ஜெபிச்சாச்சா போதாது, 2 மணி நேரம் முழங்கால நின்னாச்சா போதாது. இன்னும் தாகம், இன்னும் வாஞ்சை, தணிக்க முடியாத ஏதோ ஒரு பெரிய தாகம் என்னை பிடித்திருக்கிறது. நான் பெருமூச்சோட வாழ்கிறேன். தெய்வ சமூகத்தில் போய் முழங்கால நின்ன உடனே எனக்கு ஜெப வார்த்தைகள் அருளப்படுது. எங்கிருந்து வார்த்தை வருதுன்னு எனக்கு தெரியல. மட உடைஞ்சு தண்ணி பாய்வத போல என் வாயில வார்த்தைகளை போடுகிறார். அது ஆவியின் பெருமூச்சு. இந்த கர்ப்பிணிகளாயிருந்து குழந்தை பெற்ற சகோதரிகள்கிட்ட நீங்க கூட்டம் முடிஞ்சு கேட்கணும். 5 மாசம் தாண்டின உடனே உள்ள கிரவுண்ட் கிளியர் ஆகும். உள்ள என்ன கிளியர் ஆகும்? கிரவுண்ட் கிளியர் ஆகும். என்ன ஒரு முறப்பு! உள்ள கிரவுண்ட் கிளியர் ஆன உடனே உள்ள இருந்து சவுட்டு இடியும். அப்படி ஒரு சம்பவமே இல்லையோ? உள்ள இருந்து சவுட்டு இடியும் தொடங்கும். தாயாருக்கு நம்ம அந்த தாயார்கிட்ட ஏக்கர் கணக்கில் பேசிட்டு இருக்கும்போது அவியலை காது நம்மளை கவனிச்ச போல இருக்கும். அங்கே அவங்க கவனிச்சுறது இங்கே நடக்கிற போராட்டம். நான் ஒரு பிள்ளை உள்ளப்பளே சவுட்டு இடியும்னா நான் நினைக்கிறேன் 2 பிள்ளைகள் உண்டுன்னா இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நிற்பினுமா இருக்கும். உள்ள மிதி, உள்ள சவுட்டு, உள்ள ஆனந்தம். Have you ever heard the groaning of the spirit? ஒரு தடவை நான் ஒரு கூட்டத்துக்கு போய்கொண்டிருந்தேன். கார்ல போய்கொண்டிருந்தேன். திடீர்னு உள்ள இருந்து ஆவியானவர் ஏவுகிறார், ஜெபி. நான் வண்டியை ஒதுக்கி போட்டுட்டு வண்டிக்குள்ள இருந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டேன். ஆனா பயங்கர அழுத்தம், பயங்கரமான அழுத்தம். நான் சாதாரணமா ஜெபம் பண்ண இருந்தா 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் ஒன்றும் நிறுத்துவதில்லை. 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணா ஒரு தேயிலை குடிச்ச ஃபீல் கூட வராது. முறப்பு பரவாயில்லை. நமக்கு 5 நிமிஷமே முடியுது இல்லையா? இது பொறாமையினால உள்ள முறப்பு. பரவாயில்லை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் வண்டியை நிறுத்திட்டு நான் அந்த பக்கத்தில் வேப்ப மரங்கள் நட்டு விட்டுருந்து அந்த வேப்ப மரங்களுக்கு இடையில போய் நடந்து ஜெபம் பண்ணினேன். எனக்கு பிரசங்கத்துக்கு போகணும். ஆவியானவர் என்ன விடுகிற மாதிரி இல்லை. அப்ப எனக்கு என்ன தெரியுமா? நான் பிரசங்கம் பண்ண வேண்டிய நேரம் வருது. ஆவியானவர் என்ன விடல்ல. இப்போ 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ண வேண்டிய என்ன ஒரு ஜபத்தில் ஆவியானவர் பிடிச்சு வச்சிருக்கிறாருன்னா எனக்கு என்ன புரிஞ்சு தெரியுமா? 1.5 மணிக்கூர்ல செய்ய வேண்டியதை 5 மினிட்ல செய்யும்படி அவர் பிளான் பண்ணியிருக்காரு. ஹல்லேலூயா. கவனிங்க, ஐ ஆம் அண்டர் அரெஸ்ட். I am under arrest. ஜபம் அப்படி இருக்கணும். என்ன ஜபத்தில் நீ கைது செய்யப்படணும். ஜபத்தில் நீ என்ன செய்யப்படணும்? கைது செய்யப்படணும். கைதி நினைச்ச உடனே இறங்கி ஓட முடியுமா? நீங்க இனி முகத்துல பார்க்க மாட்டீங்களா? நீங்க இனி முகத்துல பார்க்கல. நான் ஹோலி லேண்ட் கேமரா கார்ட்ட உங்களை ஜூம் பண்ணி எடுக்க சொல்லுவேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இங்க ஒரு ஆள் நிற்காரு தெரியுதா? பதுக்க சொல்லணும். இவர் என்ன 3 நாளும் விடல. ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உள்ள இருந்து வருகிற ஒரு அழுத்தம், அந்த அழுத்தத்தில் முழங்கால நிற்கும்போ ஜெயிலில் கிடக்கிற கைதி இஷ்டம் போல எழும்பி வெளியே நடக்க முடியுமா? வெளியே நடக்க முடியாது. சார்ல்ஸ் பின்னி என்கிற தேவ மனுஷன் மனைவிட்ட சொல்லுவாராம், இப்ப ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ரூமுக்குள்ள போவாராம். ரூமுக்குள்ள போன உடனே மனைவி டீ போட்டு வைக்குமா வரமாட்டாராம், பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்குமா வரமாட்டாரா, லஞ்ச் எடுத்து வைக்குமா வரமாட்டாராம். இப்ப வாரேன்னு சொல்லிட்டு பிரேயர் ரூம்ல போனவர் அடுத்து வாரது 3 நாள் தாண்டி மனைவி கேட்கமா வாட் ஹேப்பன்னு. உடனே அவர் சொல்லுவாராம், ஐ வாஸ் அண்டர் கஸ்டடி, ஐ வாஸ் அண்டர்
கஸ்டடி, என்ன கைது பண்ணி வெளியே விடாம வச்சிருந்தாருன்னு என்ன பயங்கர இனிமை இல்லையா? உள்ளம் திறந்து ஜபிக்கும்ப வருகிற ஒரு இனிமை, உள்ளுக்குள்ள உண்டாகிற அந்த பெருமூச்சு, வயிற்றுக்குள்ள கிடக்கிற குழந்தை அசையும்போ தாயாருக்கு வருகிற ஆனந்தத்தை போல எலிசபெத்தின் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட உடனே, எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளின உடனே எலிசபெத்துக்குள்ள ஒரு ஆனந்தம் உண்டாச்சு இல்லையா? அது போல எனக்குள்ள உண்டாகிற பெருமூச்சும், அதை தொடர்ந்து வருகிற ஆவியின் ஆனந்தமும் இந்த குலசேகரம் ஃபுல் காஸ்பல் சபைக்கு இதுவரை இல்லாத விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படுகிறது. ஏவப்படுறவங்க கை தட்டுங்க. இதுவரை இல்லாத ஜப அபிஷேகம் உங்க மேல வந்து விழுகிறது. ஏ பெருமூச்சின் ஆவி, பெருமூச்சின் ஆவி, கண்ண மூடி புடி. உடகடகதனா கந்தல் கபாரம். அந்த சிஸ்டர் பிடிங்க. உடா பாபா 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 பா ரேல் அந்தரபலபா. கை தட்டும்படி ஏவப்படுறவங்க கை தட்டுங்க. கண்ணை மூடும்படி ஏவப்படுறவங்க கண்ணை மூடுங்க. அடைக்கப்பட்ட ஊற்றுக்கண் திறக்குது. ஒரு பயங்கரமான ஜப அபிஷேகம், ஒரு பயங்கர ஜப அபிஷேகம். எங்க இருந்தாலும் கை தட்டி கை தட்டி உங்க குடல்கள் எரிகிறது, உங்க எலும்புகள் அனலாகிறது. எல்லாருக்குள்ளையும் ஒரு விசேஷ பெருமூச்சின் ஆவி வைக்கப்படுகிறது. விடாத விடாத. கண்ணை மூடி கையை தட்டி வாயை திறந்து பெற்றுக்கோ. கிருபை 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 கிருபை. ஏழு பரிசுத்தவான்களின் பெருமூச்சு. யாரோட பெருமூச்சு? பரிசுத்தவான்களின் பெருமூச்சு. இந்த ஒரு வகை பறவை உண்டு, ஒரு வகை பறவை உண்டு. அந்த பறவைக்கு குனிஞ்சு தண்ணி குடிக்க முடியாது. குனிஞ்சு தண்ணி குடிக்க, ஐயோ பேசுங்க, எஸ்கியூஸ் மீ எஸ்பிஜே மேடம், அந்த பறவைக்கு குனிஞ்சு தண்ணி குடிக்க முடியாது முடியாது. அப்போ அந்த பறவை என்ன செய்யுமான்னு தெரியுமா? தனிமையான ஒரு இடத்துல போயிட்டு இப்படி வாதறக்குமாம். அந்த பறவைக்கு தண்ணி குடிக்க ஒரே வாய்ப்பு மழை பெய்யணும், ஒரே வாய்ப்பு மழை பெய்யணும். இப்படி வாதறக்க முடியாது, இப்படிதான் வாதறக்க முடியும் தண்ணி குடிக்கக்கு. அந்த பறவை வா திறந்த உடனே மனிதர்கள் புரிஞ்சு கொள்வாங்களாம் மழை பெய்ய போகுதுன்னு, மழை பெய்ய போகுதுன்னு. நான் கேட்கிறேன், ஒரு பறவை பெருமூச்சோட வாய திறக்கும்போ மழையை அனுப்ப தெய்வத்தால முடியும்னா, அவருடைய வருகைக்காக எதிர்பார்ப்போட காத்திருக்கிற கோடிக்கணக்கில் பரிசுத்தவான்களின் பெருமூச்சு. கவனிங்க கவனிங்க. எந்த அரசியல் கட்சியின் மாற்றமும், தயவு செஞ்சு நீங்க இதை கவனிக்கணும், எந்த அரசியல் கட்சியின் வரவும் எந்த அரசியல் கட்சியின் மாற்றமும் ஒரு தேவ பிள்ளைய பாதிக்காது. ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இங்க உள்ள ஒரு ஆட்சி அல்ல, அங்கிருந்து வரப்போகிற இரட்சகர். நமக்கு இந்த உலகத்துல வீடு இருக்கலாம், நமக்கு இந்த உலகத்துல ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், தேவையானதெல்லாம் இருக்கலாம். ஆனா நமக்கு இந்த உலகத்துல ஒரு உணர்வு கூட இருக்கணும். அது என்ன உணர்வு தெரியுமா? இவிட நாம் வெறும் ஒரு பரதேசி போல், இவ்விடத்தை பார்ப்பிடமோ வழியம்பலம். இவிட நாம் வெறும் ஒரு பரதேசி, இவ்விடத்தை பார்ப்பிடமோ, இவ்விட நீ காரும் தூணா இல்லெங்கிலும், இவ்விட நீ காரும் தூணா இதய
ഇണയാകും യേശുവോടു ചേർന്നാൽ മതി. കൈത്തട്ടി. ഇണയാകും യേശുവോടു ചേർന്നാൽ മതി. എനിക്കെന്റെ യേശുവിനെ കണ്ടാൽ മതി. എനിക്കെന്റെ യേശുവിനെ കണ്ടാൽ മതി. ഇകത്തിലെ മായാസുഖം വിട്ടാൽ മതി. പരൻ ശില്പിയായി പണിത നഗരമതിൽ, പരൻ ശില്പിയായി പണിത നഗരമതിൽ, പരനോട് കൂടെ വാഴാൻ പോയാൽ മതി. പരനോടു എനിക്കെന്റെ യേശുവിനെ കണ്ടാൽ നല്ല കൈത്തട്ടണോ. ഇകത്തിലെ മായാസുഖം വിട്ടാൽ മതി. എനിക്കെന്റെ യേശുവിനെ കണ്ടാൽ മതി. ഇകത്തിലെ മായാസുഖം വിട്ടാൽ മതി. അടുത്ത് மனிதனின் பசிக்கு சத்துரு போடும் மதுபானம். மனிதனின் பசிக்கு சத்துரு போடும் மதுபானம். டக்கு டக்குன்னு நீங்க கவனிக்கணும். 5 காரியங்கள் மனிதனை மயக்கும். எத்தனை காரியங்கள் மனிதனை மயக்கும்? 5 காரியங்கள். 1, பலவித உபதேச காற்றுகள் மனுஷனை மயக்கும். எது மயக்கும்? பலவித உபதேச காற்றுகள் மனுஷனை மயக்கும். 2, திராட்சரசம் மனுஷனை மயக்கும். அப்போ 1, பலவித உபதேச காற்றுகள் மனுஷனை மயக்கும். 2, திராட்சரசம் மனுஷனை மயக்கும். 3, வஞ்சிக்கும் ஆவிகள் மனுஷனை மயக்கும். 4, வேசித்தனம் மனுஷனை மயக்கும். 1, பல வகையான உபதேச காற்றுகள் மனுஷனை மயக்கும். 2, திராட்சரசம் மனுஷனை மயக்கும். 3, வஞ்சிக்கும் ஆவிகள் மனுஷனை மயக்கும். 4, வேசித்தன ஆவிகள் மனுஷனை மயக்கும். 5, தேவையில்லாத நட்புகள் மனுஷனை மயக்கும். எல்லார்ட்டையும் அவங்க தப்பு செஞ்சா அவங்கள கண்டிக்கத்தக்க அளவில் தான் நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ்? யாரையுமே தப்பு செஞ்சா என்ன செய்யத்தக்க அளவில், கண்டிக்கத்தக்க அளவில் உள்ள உறவில் தான் நம்ம இருக்கணும். இல்லாத கிழிஞ்சு கிழிஞ்சு போயின்னு சொல்லுவனும் இல்லையா தமிழ்ல? ஐயோ பெரிய கஷ்டம் ஆகி போச்சு. புருஷனும் மனைவியும் சண்டை போட்டா பார்த்துருக்கீங்களா? மனைவி காங்கிரீட் மாதிரி ஸ்டடியா இருக்கும், மிண்டாது. 72 மணி நேரம் தாண்டினாலும் மிண்டாது. கிழிஞ்சு கிழிஞ்சு போறது யாரு? நம்ம. ஏன் அப்படி போனாதான் நமக்கு அத்தாளம் பட்டினி இல்லாம வாழ முடியும். இப்பதான் அவங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். இன்னைக்காவது பிரசங்கியார் எங்களுக்காக பேசினாரேன்னு. என்ன கஷ்டம் இல்லையா? பாவம் போல ஒதுங்கி ஒரு சைடுல வாழ்ந்துகிட்டா ஆயுசு ஃபுல்லா சாப்பாடு தடை இல்லாம. என் தமிழ் புரியலையோ? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஒரு ஆளை நம்ம ரொம்ப நம்பி அந்த ஆள்கிட்ட ரொம்ப நட்பு வச்சு அந்த ஆள்கிட்ட ரொம்ப டீப்பா பழகிட்டோன்னு வைங்க, அந்த ஆள் செய்கிற தப்பை நாம கண்டிக்க முடியாத அளவில் வந்துவிடும். அந்த ஆள் செய்த தப்பை நாம கண்டிக்க முடியாத அளவில் வந்துட்டோம்னா என்ன நடக்குது? அந்த ஆளுடைய தவறுல நம்ம உடன்படுகிறோம்.
அந்த ஆளுடைய தவறில் நாம் உடன்படுகிறோம். எல்லாரிடத்திலையும் ஒரு மெயின்டைன்டு ரிலேஷன்ஷிப். அது என்னன்னா, அவங்க தப்பு செஞ்சா இது தப்பு தான் என்று சொல்ல வேண்டிய உரிமையுள்ள உறவு. அது தப்பு தான், உங்கள்கிட்ட சொன்னது தப்பு தான். உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நண்பருக்கு எப்பவும் மிஸ் கால் வந்துட்டே இருக்கும், எப்பவும் மிஸ்டு கால். மிஸ்டு கால்னு குட்டக்கணக்கில் வரும். ஒரு நாள் எனக்கு கல்யாண நோட்டீஸ் கொண்டு வந்து என்கிட்ட சொன்னார், என் கல்யாணத்துக்கு நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணணும். நான் கேட்டேன், இவ்வளவு சீக்கிரமாக, இது எப்படி? அப்போ அவர் சொன்னார், மிஸ்டு கால் உண்டு இல்லையா, அதை மிஸ்ஸஸ் கால் ஆக்க போகிறேன்னு. ஐயோ, என்ன கஷ்டம் இல்லையா, புரியலையோ? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சிரிக்கவாவது செய்யுங்க. அல்லேலூயா, உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்போ மனுஷனுக்குள்ள ஒரு தாகவும் ஒரு பசியும் இருக்குன்னு அறிஞ்சதுனாலே ஆகும் சத்துரு அவனை வெறுக்க பண்ணுகிறது. சத்துரு அவனை வெறுக்க பண்ணுகிறது. அப்போ மதுபானம் நம்மை வெறுக்க பண்ணும். இந்த உலகத்துல நம்மளை உணர்த்துகிற ஒண்ணுதான் உண்டு, கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியானவர் பணம் மயக்கும், இச்சை மயக்கும், மதுபானம் மயக்கும், விபச்சாரம் மயக்கும், வஞ்சிக்கிற ஆவிகள் மயக்கும், உபதேச காற்றுகள் மயக்கும், தேவையற்ற தொடர்புகள் மயக்கும். ஆவியானவரோ உன்னை உணர்த்துகிறார். நான் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி மதுபானத்தால் வருகிற 7 காரியங்களை சொல்லுவேன். நான் நின்று பேசுறதுக்கு நேரம் எடுக்கல, நேரம் வேகமாய் ஓடுகிறது. மதுபானத்தால் வருகிற 7 காரியங்கள். நம்பர் 1, மதுபானம் தோல்வியை கொண்டு வரும். மதுபானம் எதை கொண்டு வரும்? தோல்வியை கொண்டு வரும். நல்லா சம்பாதிப்பினும். டெய்லி வேலைக்கு போனால் 2500 ரூபா சம்பளம் அடித்து பிட்டாய் சாயங்காலத்தில் சாக்கடைக்க சைடில் கிடக்கிற 5 பைசைக்கு உபயோகம் இல்லாமல் அட்டை சுருண்டது போல சுருண்டு, மனைவி ஆட்டோ பிடிச்சு 2 ஆளையும் கூட்டிட்டு வருது, எடுத்துட்டு கொண்டு போன பிறகு மறுநாள் காலையில் சிக்கு தெளிஞ்ச உடனே எடுத்துட்டு கொடுக்குதாங்க. பல குடும்பங்களின் தோல்விக்கு காரணம் பணம் அல்ல, பல குடும்பங்களின் தோல்விக்கு காரணம் அறிவல்ல, பல குடும்பங்களின் தோல்விக்கு காரணம் மதுபானம். வீட்டில் சுத்தமா சமாதானம் இல்லை, வீட்டில் சுத்தமா சமாதானம் இல்லை. ஒரு சாறு இந்த போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வும் உண்டு. அதில் நானும் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன், கேரளாவில் உண்டு. மத்திய விருத்த ராலி, தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, போதை தடுப்பு ராலி. அதில் நான் கேரளாவில் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன். கேரளாவில் பிரசங்கம் பண்ணும்போது இந்த தொண்டையில் பேசப்படா, இந்த தொண்டையில் பேசினா கிருபை இல்லைன்னு சொல்லணும் தெரியுமா? அங்கே போன உடனே மைக்கை கையில் எடுத்தா தெய்வத்தின் தன்ய நாமத்தின் மகத்துவம், கிருபையுள்ள தெய்வதாசன் வந்திருக்கியா. சும்மா இப்படி பேசினா பீசு போன பாஸ்டர்னு சொல்லணும். அங்கே போனோடனே தொண்டையை சரிச்சு பிடிச்சணும். தொண்டையை சரிச்சு பிடிச்ச உடனே அவங்க என்ன நினைப்பது தெரியுமா? 24 மணிக்கு ஒரு தெய்வ வேலை செய்து செய்து தேஞ்சு போய். உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு பாட்டில்ல சாராயத்தை வைக்கிறாரு. சாராயி இதெல்லாம் புழு இதெல்லாம் பிடிச்சு போடுறாரு. இதெல்லாம் பிடிச்சு போட்டுட்டு பார்க்கறாரு, இதெல்லாம் உயிரோட கிடக்குது. இனி இந்த சாராயத்துக்கு பாட்டில் உண்டு இல்லையா, அதுல இந்த ஈ, அப்புறம் இந்த எரை, அப்புறம் சின்ன சின்ன புழுக்கள் எல்லாம் பிடிச்சு போடுறாரு. 2 நிமிஷத்துல அதெல்லாம் துடிச்சு செத்து போகுது. அடுத்தவர் கேட்கிறாரு, மலையாளத்தில் கேட்கிறாரு, இது இன்னும் எந்த നിങ്ങൾക്ക് മനസ്സിലായി? ഇതിലെண்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும்? சாராயத்தில் எல்லா விஷமும் இருக்குன்னு புரிஞ்சுக்கிடணுங்கிற முடிவை சொல்லக்க அவர் ஆயத்தமாக இருக்கும். ஒரு ஆள் சொல்கிறாரு, ஞான் போட்டு வயிற்றிൻ്റെ அகத்து கிடക്കുന്ന எல்லா கிருமியையும் கொல்லட்டுன்னு. புரியலையோ? நாம் போய் என்ன செய்யட்டுன்னு? வயிற்று காத்த கிடக்கிற எல்லா கிருமியையும்
கொல்லட்டுன்னு. அப்போ ஒன்று, மதுபானம் தோல்வியை கொண்டு வரும். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரை உள்ள வசனங்கள் தயவு செஞ்சு கவனிங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமா பெனாத்தாத்து யுத்தத்துக்கு வரான். பெனாத்தாத்து கூட வாரது எத்தனை பேர் தெரியுமா? 1-2 பேர் இல்ல, 32 ராஜாக்கள். எத்தனை ராஜாக்கள்? 32 ராஜாக்கள் யுத்தத்துக்கு வருதுன்னா அந்த இராணுவத்தை ஒன்று நினைச்சு பாருங்க. கடற்கரை மணலை போல வரணும் இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ணக்கு. அவன் அங்க வந்து இருந்துட்டு ஆகாபு ராஜாவுக்கு ஒரு 2 பேரை அனுப்பி சொல்றான், உன் மனைவி என்னுடையது, உன் குமாரரும் குமாரத்தியும் என்னுடையது, உன் அரண்மனை என்னுடையது, உன் வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. இப்போ உனக்குள்ளதெல்லாம் எனக்குள்ளதுன்னு சொல்றது சாதாரணமா அன்பா சொல்லுவனும். உனக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் எனக்குன்னு சொல்லுவனும். ஆகாபு அப்படி நினைச்சான். அப்படி நினைச்சிட்டு சொன்னான், இதுல என்ன சந்தேகம்? ஆமா, எனக்குள்ளதெல்லாம் எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளது சொல்லிட்டு போனானா 2 நாள் தாண்டி ஆட்களை விடுறான். உன் மனைவியையும் பிள்ளைகளையும் பொன்னையும் வெள்ளியையும் எடுத்துதா, நான் கொண்டு போட்டுன்னு. முந்தா நாளிலே சொன்னா இதெல்லாம் எனக்குள்ளதுன்னு. உடனே அவன் சொன்னான், ஐயோ நட்பு ரீதியிலேயாக்கு நான் சொன்னேன், நட்பு ரீதியிலேயாக்குன்னு சொன்னேன். ஓஹோ அப்படியான்னு கேட்டுட்டு 32 ராஜாக்களையும் கூட்டிட்டு யுத்தத்துக்கு வரான். இவங்க யுத்தம் பண்ண போகணும். இவங்க யுத்தம் பண்ண போனா ஒரு 7000 பேரு. எத்தனை பேரு? 7000 பேரு. எதிராளி பக்கத்துல எத்தனை ராஜாக்கள்? 32 ராஜாக்கள். இந்த பக்கத்துல வெறும் 7000 பேரு. எப்படி நம்பி போவக்கு? அவன் சுருட்டி வாரி தூர அறிவான் இல்லையா? இவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நாங்க என்ன நம்பி போவக்கு? கர்த்தர் சொன்னாரு, அவன் அடிச்சு பூசாயி இருக்கும்போ போங்கான்னு. அவன் அடிச்சு பூசாய் இருக்கும்போ பைபிள்ல சொல்லி இருக்கு, மதுபானம் பண்ணுகிறவன் சாயங்காலத்துல மதுபானம் பண்ணுகிறான். இவங்க உச்ச சமயத்துக்கு தண்ணி அடிச்சிட்டு இருந்தனும். 7000 பேரு உச்ச சமயத்துக்கு யுத்தம் பண்ண வந்தனும். 32 ராஜாக்கள் தோற்று போனதற்கு ஒற்ற காரணம் உள்ள கிடந்த மதுபானம். யோசிச்சு பாருங்க, 7000 பேருக்கு முன்ன 32 ராஜாக்கள் நிற்க முடியவில்லை. உள்ள மதுபானம் போனதுனால என்ன, எந்த குடும்பமும் மதுபானம் நுழைந்தால் தோற்று போகும். மதுபானம் உள்ள வந்தா உள்ள 2வது பிரச்சனை, பரிசுத்தம் எது அசுத்தம் எதுன்னு தெரியாது. பரிசுத்தம் எது அசுத்தம் எதுன்னு you cannot differentiate the difference between holy and unholy. உள்ள சாராயம் வந்துட்டா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரை உள்ள வசனம். 3, மதுபானம் பரிகாசம் பண்ணும். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். அதை போடுங்க, நீதிமொழிகள் 20:1. என்ன சிறியில திராட்சரசம் பரிகாசம் பண்ணு. பாத்தீங்களா, 4 பேர் சேர்ந்து தண்ணி அடிப்பணும். தண்ணி அடிச்சுட்டு ஒரு இடத்துல கூடி இருப்பணும். அந்த முக்குக்கு பேரு கிறுக்க முக்கு. அந்த முக்குக்கு பேரு கிறுக்க முக்குன்னா அங்கே இருக்கிற 4 பேரும் என்ன ஒரு முறப்பு அப்படின்னா உள்ள போயிருக்கிற சாதனம். மதுபானம் அமளி பண்ணும். மதுபானம் அமளி பண்ணும். தேவையில்லாத ஆட்கள்கிட்ட குஸ்தி பிடிக்க போகும். தேவையில்லாத ஆட்கள்கிட்ட குஸ்தி பிடிக்க போகும். இருக்கிறது துறப்பைக்கள் மாதிரினாலும் கொஞ்சம் உள்ள போனா மதம் பொட்டின யானைன்னு நினைச்சு போய் அவன்கிட்ட ஊதி கொடுக்கும்போ அவன் வச்சு தேய்ச்சி விடுவான். அப்புறம் தேய்ப்பம் வாங்கிட்டு வீட்டில் வரும்போ மனைவி சொல்லுது, எனக்கோட ஆளாவதோ போல நாட்டுக்காரர்கிட்ட ஆளாவ போனா. நீங்க இங்க இல்லையோ? ஒரு சாமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அப்போ திராட்சரசம் பரிகாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும். அதில் மயங்குகிற ஒருவனும் ஞானி அல்ல.
நம்ம அதிலிருந்து தப்பின ஞானம் உள்ளவர்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து மதுபானம் இச்சைக்கு நேராய் நடத்தும். நீதிமொழிகள் 23:21. நீதிமொழிகள் 23:21. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள். பார்த்தீங்களா? இச்சைக்கு நேராய் நடத்தும். அவனை என்ன ஆக்கும்? தரித்திரனாக்கும். சம்பாத்தியத்துக்கு எல்லா வழியும் இருக்கு. டெய்லி சம்பாத்தியம் வருது. ராத்திரி தூங்கி காலையில் எழும்பி பார்த்தா 5 பைசா மீதி இல்லை. அடுத்த நாள் அரசாங்கம் வெளியிடுது, பேப்பர்ல வெளியிடுது, நேற்றைக்கு நாங்கள் சாதனை படைத்தோம், நேற்றைக்கு நாங்கள் சாதனை படைத்தோம். நம்ம இயேசு பிறந்தாருன்னு கொண்டாடும்போ, நாம இயேசு உயிர்த்தெழுந்தாருன்னு கொண்டாடும்போ, அதே நாள்ல அவிய சாதனை படைக்கணும்னா பெரிய கஷ்டம் ஆகி போச்சு. அதே நாள்ல அவர்கள் சாதனை படைக்கிறார்கள். அப்போ கிறிஸ்தவர்கள் அவங்க ரொம்ப நம்பணும். புரியல இல்லையா? கிறிஸ்தவர்கள் அவங்க ரொம்ப நம்பணும். இந்த கிறிஸ்மஸுக்கு கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் 25 மில்லியன் எதிர்பார்க்கிறோம். அப்போ வார ஈஸ்டருக்கு நாங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் 50 மில்லியன் எதிர்பார்க்கிறோம். அவன் கிறிஸ்மஸும் ஈஸ்டரும் வச்ச அடி வருமானம் உண்டாக்குறான். நம்ம தாரித்திரம் பிடிச்சு இட்டு போகிறோம். மதுபானம் எந்த மனுஷனையும் தரித்திரனாக்கும். கம்பெனி மேனேஜர் குடிகாரனா இருந்தா கம்பெனியில் கீழே கிடக்கிறவன் கம்பெனியை தூக்குவான். நல்ல வேலைக்காரன் குடிகாரனா இருந்தா கீழே இருக்கிறவன் அவனை ஏமாற்றுவான். மதுபானத்தை சத்துரு பசிக்கு பதில் மதுபானத்தை போடுவான். எல்லாரும் அதை ஜெயிக்க முடியாது. கிருபை உள்ளவர்கள் அதை ஜெயிக்க முடியும். நாம ஜெயித்தவர்கள். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கவனிங்க கவனிங்க கவனிங்க. அடுத்து எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கு, நீங்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். அப்போ மதுபானம் எதுக்கு நேரா நடத்தும்? எதுக்கு நேரா நடத்தும்? துன்மார்க்கத்துக்கு நேரா நடத்தும். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வரி. சில ஆட்கள் சொல்றது பார்த்தீங்களா? அந்த ஆள் வெறும் பாவம், அந்த ஆள் வெறும் பாவம். எப்ப வெறும் பாவம்? அடிச்சு பூசாவல்லைன்னா, அடிச்சு பூசாவல்லைன்னா முயல் குட்டி போல பாவம் போல இருப்பாரு. எள்ளு போல வெள்ளம் உள்ள போனா புலின்னு நினைப்பு. என்ன அப்படி முறைச்சு பார்க்குதியா? நம்ம என்ன பண்ணணுமாம்? துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். அதுக்கு பதில் நமக்கு மற்றொரு வழி, ஆவியில் நிறைந்து, ஆவியில் நிறைந்து இந்த தேசத்தில் போராடுகிற, குடும்பங்களில் போராடுகிற மதுபானத்தின் ஆவியை வெட்டுகிறோம். கை தட்டி இந்த மாலையில வசனத்தை பேசும்போ இயேசுவின் நாமத்தில் உங்க வீடுகளை விட்டு மதுபானத்தின் ஆவிகள் ஓடுகிறது. கையை தட்டி மதுபானத்தின் ஆவிகள் வெளியேறது. நல்ல கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. அரசாங்கம் என்னெல்லாம் தடுப்பு நடவடிக்கைகள் கொண்டு வருது இல்லையா? என்னெல்லாம் கேரளாவில் கஞ்சாவை தடுக்க என்னெல்லாம் தடுப்பு நடவடிக்கைகள். எல்லா ஸ்கூல்லையும் கஞ்சா, எல்லா ஸ்கூல்லையும் கஞ்சா. 8 வயசு 10 வயசு 12 வயசு பிள்ளைகள் இப்போ ஸ்கூலுக்குள்ள நின்று கலவரம் பண்ணும்போ டீச்சர்மார் ஓடி ஒளிச்சு ரூமுக்குள்ள ஏறி கதவை பூட்டிட்டு நிற்கணும். பண்டு டீச்சர்மார்னு சொன்னா பிள்ளைகள் பயப்படும். பிள்ளைகளுக்கு தாயின் தகப்பனு முண்டை உருவி போடுன்னு தெரியுமா? இப்போ அப்படி இல்ல. தங்கப்பனுக்கு மோமாராயணின்னா டீச்சரே பேடிச்சது.
ஏன் அப்படி? ஏன் அந்த பேரு சொன்னோன்னு ஒரு மாதிரி பாக்குதியா? என்ன பாஸ்டர் தங்கப்பனா? அதுல உட்கார்ந்துட்டு சோத்திரத்தோட மூட்டி விடுங்க, இன்னும் கூட்ட முடியாது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க. இப்போ பிள்ளைகளை பார்க்கும்போது டீச்சர் மாதிரி பயப்படுது. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக்கில் கத்தி, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக்கில் கஞ்சா, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக்கில் மயக்க மருந்து. ஒரு யுத்தம் பண்ண வேண்டிய சகல சம்பவங்களும் ஸ்கூல் பேக்குள்ள இருக்கு. பண்டு அப்படி இல்லை. பண்டு ஒரு வார், அந்த வாருக்குள்ள சொறி வைக்க 5-6 புக்கு, 10 புக்கு எடுத்து ஒரு வாரில் சொறி வச்சுட்டு ஸ்கூலுக்கு போனால் 10 போய் சேருமா? சேராது. 10 போய் சேராது. மேக்ஸ் புக்கு கட்டாளைக்கு இடையில சொறி வைப்போம். தமிழ் டீச்சரை சந்தியும் ஆண்டவரேன்னு ஊக்கமா ஜெபம் பண்ணுவோம். சந்திப்பாரா? நம்ம ஜெப குறிப்பு என்ன? இங்கிலீஷ் டீச்சரை தொடுவீராக. தொடமாட்டாரு. அப்புறம் ஜெப குறிப்பு என்ன? ஆண்டவரே அந்த மேக்ஸ் வாத்தியாரோடு இடைப்படுவீராக. இடைப்படுவாரோ? எந்த டீச்சர் எனக்கு கிளாஸ் டீச்சரா வரப்படாதுன்னு நம்ம ஜெபம் பண்றோமோ அவைய 10ஆம் கிளாஸ் வரை வருவது. Praise the Lord. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எல்லா ஸ்கூல்லையும் பிள்ளைகளை கண்டு ஆட்களுக்கு பயம், பஞ்சாயத்துல பயம், ஊர்ல பயம். பண்டெல்லாம் நான் சர்ச் வச்சிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் உண்டு, நான் மைக்கில் சொல்ல முடியாது. அந்த ஸ்கூல்ல ஏதாவது கலவரம் வந்தா உடனே நாட்டுக்கார ஏறி அடிப்பணும். நாட்டுக்கார ஏறி ஸ்கூல்ல உள்ள பிள்ளைகளை அடிப்பணும். பிள்ளைகளை நாட்டுக்கார ஏறி ஒரு நரங்கும்போ 5 மினிட்ல பிரச்சனை முடியும். இப்போ அப்படி இல்லை. பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு போச்சு 18 வயசுக்குள்ள தங்களுக்கு என்னெல்லாம் சுதந்திரம் உண்டுன்னு. என்னன்னு 18 வயசுக்குள்ள தங்களுக்கு என்னெல்லாம் சுதந்திரம் உண்டுன்னு பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த ஸ்கூல்ல பிரச்சனை வரும்போ நாட்டுக்கார யாரும் உள்ள யாரும் வரமாட்டணும். இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? பிரச்சனைன்னு ஆன உடனே டீச்சர் மாதிரி கிட்டின வாக்குல கிளாஸ் ரூம்ல ஏறி கதவை போட்டுவணும். பெண்ண பிள்ளைகளுக்கு கலவர முடியும். போலீஸ் போன் பண்ணி சொல்லணும். போலீஸ் என்ன பண்ண முடியும்? போலீஸ் என்ன பண்ண முடியும்? பார்த்துட்டு நிற்க முடியும். என்ன பண்ண முடியும்? பார்த்துட்டு நிற்க முடியும். ஏன்னா போலீஸ் ஏறி ஏன்னு கேட்டா அவன் சொல்லுவான் மைனர்னு. என்னன்னு? என்ன கஷ்டம் இல்லையா? நிகழ்கால உலகத்தின் மிகப்பெரிய சாபம் வெறி. நான் சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு போக வரல, வெட்ட போறோம். கையை உயர்த்தி பிடிங்க, கையை உயர்த்தி பிடிங்க. கேன்சருக்கு பின்னால இருந்து செயல்படுவது கேன்சரின் ஆவி, வெட்டுங்க. பலவீனத்துக்கு பின்னால இருந்து செயல்படுவது பலவீனத்தின் ஆவி. மதுபானத்துக்கு பின்னால இருந்து செயல்படுவது தரித்து மதுபான ஆவி, வெட்டுங்க. மயக்குகிற ஆவியை வெட்டுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்க தேசத்துல பரிசுத்தாவி பலமாய் இறங்குவதாக. ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. மதுபானத்தில் அடிமைப்பட்டு போன சிலரை இந்த ராத்திரி ஆவி ஆவியானவர் தொடுவாராக. ஊக்கமா ஜெபிங்க. நான் பார்க்கிறேன் பரிசுத்தாவி பலமா இறங்குது. ஊக்கமா ஜெபிங்க. சில குடும்பங்களை கரை சேர்க்க போறாரு. அடகடகல் கதனகடகல் கமன வைடா பிரௌடபத்தராதரா ரியாந்தல் கந்தர பலபா. இத்தனை பேரும் சத்தம் உயர்த்தி அந்நிய பாஷை பேசினா அந்தகார வல்லமைகள் வேரோட வெட்டப்படுகிறது. கண்ணை மூடி பற்றி பிடிங்க. எல்லா பக்கமும் அபிஷேகம், எல்லார் மேலும் அபிஷேகம். ஆவியானவர் பலமா இறங்குகிறத நான் பார்க்கிறேன். விடாத விடாத விடாத. கையை தட்டி பெற்றுக்கோ. கொஞ்ச காலமா உன் குடும்பத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த மதுபான வெறிய வெட்டு. சிஸ்டர், ஒன்னால முடியும், ஒன்னால முடியும். அது ஒரு ஆவி. அபிஷேகத்தில் நீ போராடு. அது ஒரு ஆவி.
கிருபை உள்ளவர்கள் வெட்டி ஜெபியுங்க, அபிஷேகம் உள்ளவர்கள் வெட்டி ஜெபியுங்க. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியில் நிறைந்து சங்கீதங்களினாலோ பாட்டுகளினாலோ கைத்தட்டி ஆவியில ஜெபியுங்க. ஒரு பயங்கர அபிஷேகம், ஒரு பயங்கர அபிஷேகம். வேசித்தன ஆவிகள், இச்சையின் ஆவிகள், மதுபானத்தின் ஆவிகள் தேசத்தை விட்டு ஓடுகிறது. யாரும் யாரையும் அடிக்க முடியாது, யாரும் யாரையும் சட்டத்தை போட்டு தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா ஜெபிக்க முடியும். ஜெபம் பண்ணின ஆவியானவர் தேசத்துல இறங்க முடியும். தேசத்தின் தீட்டுகளை ஆவியானவர் கழுவ முடியும். கண்ணை மூடி கை தட்டி சிலருக்கு மேல ஒரு விசேஷ அபிஷேகம். ஜபம் ஒரு போர், அந்நிய பாஷை ஒரு ஆயுதம். சட்டத்தால் தடுக்க முடியாததை ஜெபிக்கிறவன் தடுக்க முடியும். முழங்கால் நிற்கிறவன் அதிகாரிகளால் செய்ய முடியாததை ஆவியினால செய்ய முடியும். தேசத்துல போராடுகிற ஒருவித மயக்கம், அரசியல் மயக்கம், மதுபான மயக்கம், வேசித்தன மயக்கம், துருபதேச மயக்கம் வெட்டு. கவனிங்க கவனிங்க. ஒரு தடவை ஒரு சகோதரர் என்ன பார்க்க வந்தார். என்ன பார்க்க வந்துட்டேன்ட்ட சொன்னார், பாஸ்டர் நீங்கள் ஊர் ஊராக பிரசங்கம் பண்ண போறீங்க இல்லையா, நீங்கள் போகிற இடங்களில் எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே என் வாழ்க்கையை சொல்லணும். நான் சொன்னேன் சொல்லுங்க. அப்போ அவர் சொன்னார், அவர் ஒரு கேப் டிரைவர். அவர் ஒரு கேப் டிரைவர். அவருக்கு வேலை என்னன்னு கேட்டால், வெளிநாட்டிலேருந்து வர ஆட்களை கொண்டு போய் சுற்றுலாத்தலங்களை சுற்றி காட்டுகிற வேலை. வெளிநாட்டிலேருந்து வருகிற ஆட்களுக்கு சுற்றுலாத்தலங்களை கொண்டு போய் சுற்றி காட்டிட்டு ஏர்போர்ட்டில் கொண்டு விட்டதோடு அவருக்கு வேலை முடிஞ்சு அவருக்கு சம்பளமும் கிடைக்கும், சில நேரம் நல்ல டிப்ஸும் கிடைக்கும். அவர் சொன்னார், நான் ரொம்ப ஏழை, நான் சாயங்காலம் ஆகும்போது கொஞ்சோண்டு சாராயம் குடிப்பேன், சாயங்காலம் ஆகும்போது கொஞ்சோண்டு சாராயம் குடிப்பேன், என்னால் என் வீட்டுக்கு ஒன்றும் தொந்தரவில்லை, ஒரு சின்ன வீடு. ஒரு தடவை பாஸ்டர் என் கேபில் ஒரு பெண்மணி ஏறிச்சு. அந்த பெண்மணி ஒரு வெளிநாட்டை சேர்ந்த கோடிக்கணக்கில் பணம் உள்ள ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி ஒரு மாதம் தேசத்தை சுற்றி பார்க்க வந்து, தேசத்தை சுற்றி பார்க்க வந்த இடத்துல அந்த பெண்மணி என்னை காதலிக்க தொடங்கிச்சு. என்னை காதலிக்க தொடங்கின அந்த பெண்மணிகிட்ட நான் சொன்னேன், எனக்கு மனைவி உண்டு. அப்போ அந்த பெண்மணி சொல்லிச்சான், உன் மனைவிக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவையான எல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். வீடு வேணா வீடு வச்சு கொடுக்குறேன், பேங்கில் பணம் வேணா பணம் போட்டு கொடுக்குறேன். நீ எனக்கு புருஷனா இது சுற்றுலா முடிஞ்ச உடனே என் கூட வெளிநாட்டுக்கு வரணும், விசா எல்லாம் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். இந்த மனுஷன் சரின்னு சொன்னார்.
சரின்னு சொல்லி இங்கே உள்ள சுற்றுலா எல்லாம் பார்த்து முடிஞ்சு அதுக்குள்ளே இந்த பெண்மணி இவரையும் கொண்டு போக வேண்டிய விசா ப்ராசஸிங் டிக்கெட்டு எல்லாம் எடுத்து அந்த பெண்மணி ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுது. இவர் வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு வந்து தன்னுடைய சாதனங்களை எல்லாம் எடுக்கணும். எடுத்துட்டு ஏர்போர்ட்டில் போய் அந்த பெண்மணியோட நிரந்தரமாக வாழும்படி புறப்பட்டு போகணும். ராத்திரி 11 மணிக்கு வீட்டுக்கு வராரு. ராத்திரி 11 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது அவர் சொல்கிறாரு, ஜன்னல் திறந்து கிடந்து பாஸ்டர், ஒரு சின்ன சிம்னி விளக்கு எரிஞ்சிட்டே இருந்து கடைசியாக நான் அந்த ஜன்னல் வழியை மனைவியை பார்த்துட்டே இருந்தேன். அந்த சிம்னி விளக்கு வெளிச்சத்தில் நான் ஜன்னலோடி பார்க்கும்போ என் மனைவி முழங்காலில் நிற்குது. முழங்காலில் நின்று என் மனைவி சொல்லுது, ஆண்டவரே என் புருஷன் எங்கே போனாலும் பாதுகாப்பாக வைக்கணும், எங்கே போனாலும் நீர் கொண்டு வரணும், நீர் எனக்கு தந்த புருஷனை நீர் பாதுகாப்பாக நடத்தணும். அவர் என்கிட்ட சொன்னார், என் மனைவி இப்படி பாயில் இருந்து ஜெபம் பண்ணினப்போ நான் தீர்மானம் பண்ணினேன், எனக்கு பணமும் வேண்டாம், சொத்தும் வேண்டாம், செல்வாக்கும் வேண்டாம், வீடு போதும்னு சொல்லி நான் எடுத்துட்டு வெளியே இறங்கின பொருள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சேன். வீட்டுக்குள்ளே வச்சப்போ ஏர்போர்ட்டில் வந்து நின்னவா நேரே தேடி என் வீட்டுக்கு வந்தா. என் வீட்டுக்கு வந்து சொன்னா, உனக்கு விசா எடுத்ததில் எனக்கு நஷ்டம், உனக்கு டிக்கெட் எடுத்ததில் எனக்கு நஷ்டம், நான் கேஸு போட போகிறேன், நீ ஒரு ஆயுசு முழுக்க அடைச்சாலும் அடைச்ச முடியாத அளவு தொகை கேட்டு நான் கேஸு போட போகிறேன். இந்த மனுஷன் சொன்னானா, நீ கேஸு போட்டாலும் பரவாயில்லை, நான் கண்ணை திறந்தாலும் கண்ணை மூடினாலும் எனக்கு முன்ன நிற்கிறது என் மனைவியின் கண்ணீரோடு கூடிய ஜெபம். ஹல்லேலூயா. சகோதரிகள் சோர்ந்து போகப்படாதுன்னு, சகோதரிகள் வீட்டில் ரட்சிப்பை காணலன்னு சொல்லி விடாய்த்து போகக்கூடாதுன்னு, ஓ கண்ணீர் ஒரு நாள் அறுவடை செய்ய போற, ஓ கண்ணீரை ஒரு நாள் அறுவடை செய்ய போற. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சங்கீதம் பாடும்ப சொல்றான், இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, கண்ணீரே எனக்கு உணவாயிற்றுன்னு சொன்னவன் அந்த வார்த்தையோட முடிக்கல்ல. அடுத்தவன் சொல்றான், அடுத்த சங்கீதத்தில் சொல்றான், கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இந்த ஒரு ஆயுசுல கண்ணீரோட விதைச்சா இதே பூமியில கம்பீரமான அறுவடை. இனி நாம் பேச போறது இயேசு நமக்கு தரும் ஆகாரமாக்கும் 2 வசனங்களை டக்குன்னு வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 4:2. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். எல்லாரும் பார்த்தீங்களா, 3.5 வருஷ ஊழியத்தை தொடங்கினப்போ என்ன சொன்னாரு? பசிக்குது. என்ன சொன்னாரு? பசிக்குது. 3.5 வருட ஊழியத்தை முடிக்கும்போது சொன்னது பார்த்தீங்களா? தாகமாக இருக்குது. அப்போது பசிக்கும் தாகத்துக்கு மதிப்பு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் இந்த பூமியில் இருக்கும்போ அவருக்கு பசி உண்டாயிற்று, இந்த பூமியில் இருக்கும்போ அவருக்கு தாகம் உண்டாயிற்று. பசியும் தாகமும் அறிஞ்சதுனால பசியும் தாகமும் தீர்க்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற சில வகை ஆகாரங்களை மட்டும் நான் டக்குன்னு சொல்லிட்டு போறேன்னு. யோவான் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம்.
யோவான் 6:33. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே, உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே, தேவன் அருளிய அப்பம் என்றார். தேவன் அருளிய அப்பம் என்றார். அதே அதிகாரத்தில் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நானே ஜீவாப்பம். பசிக்குதா, 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 வாழ்க்கையில தாங்க முடியாத பசி உனக்கு வருதா? இந்த ராத்திரி ஜீவாப்பம் இந்த கூடாரத்தில் வந்திருக்கிறார். நானே ஜீவாப்போ, ஜீவாப்போ, ஜீவாப்போ. உங்கள் பிதாக்கள் மன்னாவை புசித்தார்கள், செத்தார்கள். என்ன புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. இயேசு ஒன்னாவது கொடுத்தது ஜீவ அப்பம். இயேசு ரெண்டாவது கொடுத்தது என்னன்னு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம். யோவான் 7:37. பண்டிகையின் பிரதான நாளாகிய கடைசி நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன். ஹல்லேலூயா. பசி உள்ளவர்களே வாருங்கள், ஜீவ அப்பத்தை தாராரு. தாகம் உள்ளவர்களே வாருங்கள், ஜீவ தண்ணீரை தாராரு. அத்தனை பேரும் கை உயர்த்துங்க, அத்தனை பேரும் வாயை திறந்து ஜெபிங்க. இந்த கூட்டம் முடிஞ்சு கர்த்தர் உங்களை திருப்தியோடு அனுப்பி விடுகிறார், திருப்தியோடு அனுப்பி விடுகிறார், திருப்தியோடு அனுப்பி விடுகிறார். உங்க ஆத்மாவில் ஒரு திருப்தி வருகிறது. கர்த்தருடைய ஒரு கையில ஜீவ அப்பம், இன்னொரு கையில ஜீவ தண்ணீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத புசிக்கிறவன் ஜீவிப்பான், இத புசிக்கிறவன் ஜீவிப்பான். ஹல்லேலூயா. கவனிங்க, நான் கொஞ்சம் கூட உள்ள போடும். அப்போ பசிச்சவனுக்கு என்ன கொடுத்தாரு? ஜீவ அப்பம். தாகம் உள்ளவனுக்கு என்ன கொடுத்தாரு? ஜீவ தண்ணீர். கொஞ்சம் கூட மேல போனாரு. கொஞ்சம் கூட மேல போய் சீசர்களை ஒரு இடத்துல உட்கார வச்சாரு. உட்கார வச்சுட்டு என்ன பண்ணினாரு தெரியுமா? இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, திஸ் இஸ் மை பாடி, இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. அங்க நின்று கொஞ்சம் நேரம் கவனிங்க. ஏதேன் தோட்டத்தில் பாவம் நடந்தது எதனால தெரியுமா? மரத்தினால. எதனால? மரத்தினால. மறக்கப்படாத மரத்தினால. எருசலேமில் இருந்து கொல்கொதாவுக்கு போற இயேசுவின் தோல்ல பாருங்க, அதே மரத்தை தோல்ல சுமந்து கொண்டு போறாரு. ஏதேன் தோட்டத்தில் பாவம் செஞ்சது. மரத்தில் இருந்து புறப்பட்டு வந்த கனி, மரத்தில் இருந்து புறப்பட்டு வந்த கனி. அந்த கனி என்ன சொல்லிச்சு? என்னை புசி, நீ புசிக்கும் நாளில சாவாய். இப்ப கல்வாரியில பாருங்க, இவர் சொல்றாரு, புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. கொன்று போட்டது ஏதேன்ல நின்ன மரம், கொன்று போட்டது இவரோ உயிர்ப்பிக்கிறார். அதே மரத்தை சுமந்தார். இனி ஏதேன் தோட்டத்தில் சத்துரு நுழைஞ்சது தந்திரமாய். தந்திரமாய் நுழைஞ்சு யாரை பிடிச்சான் தெரியுமா? ஏவாளை பிடிச்சான். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் பெத்லகேமிலே மரியாளின் கற்பத்துக்குள்ள நுழைந்தார். மரியாளின் கற்பத்துக்குள்ள நுழைந்து மொத்த உலகத்தையும் பிடித்தார். ஹல்லேலூயா. சத்துரு ஏவாளை பாவத்தில் தள்ளினப்போ உலகத்துல யாரும் காணல. ஆனா இயேசு ரட்சிப்பை உண்டாக்குனப்போ எல்லாரும் கண்டார்கள். ரெண்டு கல்லர்களுக்கு நடுவில் என்ன புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் வேகத்தில் ரட்சிக்கப்படணும். பாவத்தை அறிக்கையிட வேண்டியவர்கள் மிகுந்த வேகத்தில் பாவத்தை அறிக்கையிடணும். பாவ மன்னிப்பை பெற வேண்டியவர்கள் வேகத்தில் பாவ மன்னிப்பை பெறணும். ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியவர்கள் வேகத்தில் ஞானஸ்நானம் எடுக்கணும். கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ள கிடைக்கிற ஒரு வாய்ப்பையும் விடக்கூடாது. ஏன்னா அது அவருடைய மாம்சமோ அவருடைய இரத்தமோ. என்ன புசிக்கிறவன் என் மூலம் பிழைப்பான், என்ன புசிக்கிறவன் என் மூலம் பிழைப்பான். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப
அப்போ இந்த பூமியில மனம் திரும்பியாச்சு, இந்த பூமியில ஞானசானம் எடுத்தாச்சு, இந்த பூமியில கர்த்தருடைய பந்தியில பங்கு கொண்டாச்சு. அதுக்கு பிறகு நமக்கு ஒரு ஆகாரம் இருக்கிறது. அது என்ன ஆகாரம் தெரியுமா? இயேசு ஒரு நாள் சொன்னாரு, நான் இனி இந்த திராட்சை ரசத்தை என்னுடைய ராஜ்யத்தில் வருமளவும் பானம் பண்ணுவது இல்லை. அப்படின்னா பரலோகத்தில் ஒரு விருந்து இருக்கு. அதை சொல்லி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். ஆட்டுக்குட்டியின் கல்யாண நாள் வந்தது. ஆட்டுக்குட்டியின் மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாள். ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஒரு நிமிஷம். ஒரு கல்யாணத்துக்கு கார்டு கையில கிடைச்சவன் பாக்கியவான்னா, மணப்பெண்ணு ஐயோ முறைச்சு பார்க்கணும். கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கையில கிடைச்ச ஆளை பாக்கியவான்னு சொல்லி இருக்குன்னா, அந்த கல்யாண பையனை, அந்த பையன் கல்யாணம் பண்ண போற பெண் உண்டு இல்லையா, அந்த பெண்ணு எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. ஆட்டுக்குட்டி ஆனோருடைய மனைவியும் தன்னை ஆயத்தப்படுத்தினாளே. இந்த உலகத்தில் நமக்கு 2 வகை ஆயத்தம். ஒன்று செல்ஃப் ப்ரிப்பரேஷன். சொல்லுங்க, நம்மை நாமே ஆயத்தப்படுத்துதல். 2 ப்ரிப்பரேஷன் பை ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரால் ஆயத்தப்படுத்தப்படுதல். ஒரு தடவை கூட சொல்கிறேன். 1 நம்மை நாமே ஆயத்தப்படுத்துதல். ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணி பிரசங்கத்தை கேட்டு முழங்காலில் நின்று ஒப்பு கொடுத்து கோபம், பொறாமை, வைராக்கியம், இச்சை, தெய்வத்துக்கு பிரியமில்லாத சுபாவங்களை வெட்டி எறிஞ்சு நம்மை நாமே ஆயத்தப்படுத்துதல். 2 மணவாளன் எப்படி இருக்கிறாருன்னு பரிசுத்த ஆவியானவருக்கு தானே தெரியும். அந்த மணவாளனுக்கு தக்க மணவாட்டியாக ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். உலகத்தின் எல்லா நாடுகளிலேயும் மணவாட்டி ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாள். ஏன்னா மணவாளன் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெண்மணிக்கு இந்த உலகத்தில் மிக ஆனந்தமான நாள் எது? கல்யாண நாள் இல்லையா? அன்னைக்கு இருக்கிறதுல ഏറ്റവും விலப்பிடிப்புள்ள வஸ்திரத்தை போட்டு மேக்சிமம் ட்ரெஸ் பண்ணி மணமேடையில் வந்திருப்பா இல்லையா? அது போல தான் உலகத்திலிருந்து கடைஞ்செடுத்த முத்துக்களை போல பரிசுத்தவான்களை மணமேடையில் கொண்டு வச்சு அந்த மணவாளனை கனம் பண்ண போகிறார், கனம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா.